ஹலோ வணக்கம். நான் சாய் சக்தி பேசுகிறேன். அண்ணனோட இழப்பு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். வாரி வள்ளர்னு சொல்லலாம், தர்மம் காத்த தலைவர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழர்கள் எங்கெங்க இருக்காங்களோ கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே நிறைய ஒரு உதவி பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம வாழ்க்கையில பார்க்கவும் முடியாது. மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனுஷர் எழுந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இன்ஸ்பிரேஷன். அவருடைய நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். யதார்த்தமான ஒரு நடிப்பு, தங்கமான குணம், நல்ல ஒரு மனுஷர். எனக்கு இவ்வளோ அலக்கடலா நிறைய மக்கள் அவருடைய இறப்புக்கு வந்தாங்க. அதை பார்க்குறப்ப மனம் அவ்வளோ வலிச்சிச்சு. எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, தர்மம் பண்ணியிருக்காருன்றது அந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்றத தினம் தினம் உணர்ந்துகிட்டு இருக்கோம். லைஃப் ரொம்ப சின்னதுங்க, இருக்கிற வரைக்கும் தான். லைஃப்ல எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மம் தானம் தான். அதை அண்ணன் பண்ணி உச்சிக்கு போயிட்டாரு. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை வாழ்க்கையில பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப மனசு வலிக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு. எங்க வீட்டுல ஒருத்தவர் இழந்த மாதிரி ஒரு வலி வேதனை எல்லாருக்குமே இருக்கு. இந்த மாதிரி ஒரு தலைவரெல்லாம் வாழ்க்கையில யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அவரை பார்க்கணுன்ற ஆசை இன்னும் நிறைய இருக்கு. அவரை மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி வாழணுன்றது எல்லாரோட ஆசையாவே இப்ப இருக்கு. தயவு செய்து நான் சொல்றேன், வாழ்க்கையில எல்லாருக்குமே தர்மம் தானம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்களை பார்த்து நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அரசியலை தாண்டி, சினிமாவை தாண்டி ஒரு நல்ல மனிதருக்கு வாழ்க்கையில எவ்வளவுதான் பணம், காசு, பேர், புகழ் இருந்தாலும் இவரை மாதிரி எல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க. அவ்வளவு ஒரு அமைதி, அவ்வளவு ஒரு நிதானம், இந்த பேச்சுல ஒரு பொறுமை, கள்ள கப்படம் இல்லாம ஒரு சிரிப்பு. இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது, ரொம்ப வேதனையா இருக்கு. நடிகர் சங்கத்துக்கு இவரோட பேர் தான் வைக்கணும். ஏன்னா அவர் தான் எல்லாமே. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நடிகர் சங்கமே கிடையாதுங்க. கண்டிப்பா சங்கத்துக்கு பேரே அவர் தான் வைக்கணும். இன்னைக்கு இவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர் தான் எங்க எல்லாருக்குமே உதாரணம், எடுத்துக்காட்டு. அவர் தாங்க எல்லாமே. சங்கத்துக்கு கண்டிப்பா அவரோட பேர் தான் வைக்கணும். வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. எல்லாரோட ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன் அவர் மட்டும் தான். நம்ம எல்லாருமே அவரை மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா அவர் சிஎம் ஆக்கி இருக்கணும். நல்ல விஷயம் பண்ண நிறைய காத்துக்கிட்டு இருந்தாரு, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நம்ம எல்லாருமே இருக்கும்போது ஒருத்தவங்களோட அருமை தெரிய மாட்டேங்குது. போனதுக்கு அப்புறம் தான் நினைச்சு நம்ம வருத்தப்படுறோம். கண்டிப்பா அவர் மக்கள் தான் நம்ம எல்லாரும் அவரை எழுந்துட்டோம். அவர் சிஎம் ஆயிருந்தாருன்னா இன்னும் நிறைய பண்ணிருப்பாரு. எவ்வளவு பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. சொல்லாமே அவர் நிறைய செஞ்சாரு. அவர் ஆடம்பரமாவும் இல்லை, ரொம்ப பொறுமையா இருந்து அவருடைய பணங்களை எடுத்து மக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சிறந்த தலைவர்கள்லாம் இனிமேல் இருப்பாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கிரேட். அவரை பத்தி சொல்லவே முடியாதுங்க. அவரு ஒரு தெய்வங்க. எனக்கு கேப்டன் அவரோட பிடிச்ச படம் சொக்குத்தங்கம் ரொம்ப பிடிக்கும், மறக்கவே முடியாது. அவருடைய நடிப்பா இருக்கட்டும், அவருடைய யதார்த்தமான சிரிப்பா இருக்கட்டும், அவர் டான்ஸ் ஆடினா கூட அவ்வளவு அழகுங்க. அவர் ரசிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நடிகர்கள் தமிழ் சினிமால வந்தாலும் அவரை மாதிரி வரவே முடியாது. அவர் இடத்துக்கு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்டே கிடையவே கிடையாது. அவர் தான் கேப்டன், தான் ஆல்வேஸ் ஹீரோ. வசனம் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் படம் எல்லாமே பிடிக்குங்க. அவருடைய டான்ஸா இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இயல்பா இருக்கும், ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அவரை பார்த்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அவருடைய குணங்களும், அவருடைய அந்த மனசு, அந்த குழந்தைத்தனமான ஒரு சிரிப்பு, அவர் எல்லாரும் மேலே காட்டுற அன்பு, இதுதாங்க லைஃப்ல மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர்கிட்ட பணம், காசு, பேர், புகழ் எல்லாமே இருக்கு. நிறைய பேருக்கு இந்த தான தர்மம் பண்ணணும்ன்றது தெரியவே தெரியாது, மனசும் வராது. அவர் எல்லாரோட இன்ஸ்பிரேஷன். அவர் தான் எல்லாருக்குமே தெய்வம். தெய்வமா இருந்து எல்லாரையும் வழி நடத்துவார் அப்படின்னு நாங்க நம்புறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மீம்ஸ் போடுறவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மீம்ஸ் போட்டு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு அவர் மறைஞ்சிட்டாரு. அத்தனை மீம்ஸ் போட்டீங்க, அவ்வளவு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்க மீடியால நிறைய நீங்க ஸ்ப்ரெட் பண்ணீங்க. என்ன கடைசியில என்ன கிடைச்சிச்சு சொல்லுங்க? நல்ல மனிதரை தயவு செய்து மீம்ஸ் வாழ வைக்கணும்னு நினைங்க. இந்த மாதிரி ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்காதீங்க. தவறா சித்தரிச்சு நிறைய வீடியோஸ், போட்டோஸ் எல்லாம் போட்டீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது, ரொம்ப வேதனையாவே இருக்கு. நிறைய பேர் வேற கண்ட்ரில இருக்கலாம், வேற ஸ்டேட்ல இருக்கலாம். கண்டிப்பா அவரை மிஸ் பண்ண தினந்தோறும் எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, பிரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர் இல்லைன்றதே கிடையாது. அவர் உருவம் வேணா மறைஞ்சிருக்கலாம். அவருடைய அந்த குலத்தனமான ஒரு குணமும் அவருடைய எல்லாமே மனசுல நாங்க வச்சுக்கிட்டே இருக்கோம். அவர் எப்பவுமே எங்க கூட எல்லாரும் கூட இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். வாழ்க்கையில யாருமே நன்றியை மறக்க கூடாது. நன்றியை மறந்துட்டா அவங்க மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்றேன்.
கண்டிப்பா அவர் வந்திருக்கணும், அவரோட இறப்பு கண்டிப்பா வந்திருக்கணும். ஏன் வரலன்ற காரணம் எனக்கு தெரியல. அவர் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். வாழ்க்கையில் தப்பு பண்ணதவங்க யாருமே இல்லை. தப்பு பண்ணா கூட மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் உள்ளவ அவரு. ஒரு இன்டர்வியூல கூட நான் பார்த்தேன், அம்மா சொல்லியிருந்தாங்க, அவர் ஏன் பட வாய்ப்பு கிடைக்கல, அவர் ஏன் நடிக்கல அப்படின்னு கேட்டாருன்னு கூட சொன்னாங்க. அதை பாக்குறப்ப அவருடைய குணத்தையும் அவருடைய கேரக்டர் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். சோ அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இனிமேல் கிடைக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். பட் அவர் ஏன் வரலன்ற காரணம் எனக்கு தெரியல. கண்டிப்பா வந்திருக்கணும், வந்திருந்தா ரொம்ப நல்லது. அதுதான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவர் நிறைய படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு. சோ முன்னாடியில இருந்து அவர் படம் நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு. சோ வராதுன்றது வருத்தக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்று நல்லா தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு விவேக் சார்னா ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதருங்க. அவரெல்லாம் அவர் வந்து அவரும் ஒரு தெய்வம் மாதிரி தான். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து இந்த மீடியா முன்னாடி பப்ளிசிட்டிக்கு பண்றவங்க எல்லாம் கிடையாது, மீடியாவுக்கும் யாருக்குமே தெரியாம பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கதான் மனிதன், அவங்கதான் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். கேப்டன்லாம் ஒரு தெய்வம். நம்ம வீட்டுல அவரோட போட்டோ வச்சு டெய்லி சாமி கூட நம்ம கும்பிடலாம், அவ்வளவு ஒரு தெய்வம். இல்ல அது ஏன் என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு இறக்கதான் போறோம். எல்லாரும் முன்னாடி போறாங்க, நம்ம பின்னாடி போறோம். நம்ம பண்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு வரப்போகுது. அதுக்கு அவர் என்ன விஷயம் பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏன் வரலன்ற காரணம் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அது எனக்கு தெரியல, எனக்கு என்ன சொல்றதுன்னு வார்த்தை இல்லை. அவருக்கு செலை வைக்கணும், அவர் கோயில் கட்டினா கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா இது கவர்மெண்ட் இப்ப பண்ணணும். அவரோட செலை வச்சு அவருக்கான மரியாதையை கண்டிப்பா கவர்மெண்ட் கொடுக்கணும். அவருக்கான ஒரு கோயில் கட்டினா கூட சந்தோஷமான ஒரு விஷயம். நல்ல ஒரு மனிதர் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போயிருக்காரு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இஸ் இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. அவர் உருவாக்குன சங்கம் அது. கண்டிப்பா அவருக்கு அந்த பேர் வச்சே தீரணும். அவருடைய போட்டோ தான் பெருசா அங்க சங்கத்துல இருக்கணுமே. அது சின்ன திரியா இருக்கட்டும், பெரிய திரியா இருக்கட்டும், கண்டிப்பா அவரோட பேர் தான் வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தாங்க தெய்வம். கண்டிப்பா அவர் நிறைய பேரை வாழ வச்சிருக்காரு. சங்கத்துல நடிகர் சங்கத்துல நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு, நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு பேர் வச்சே தீரணும் சங்கத்துல. கேப்டன் இறந்த விஷயம் ரொம்ப மனசுக்கு வலிக்குது. அவருக்கு அவரோட குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். கேப்டனோட இழப்பு வந்து ஒரு பெரிய இழப்பு. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பாடம். இனிமேட்டு வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு மனிதரை வந்து இழக்கவே கூடாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரியக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இருக்கும் போதே ஒரு மனுஷனை வந்து நல்ல விதமாக நம்ம பார்த்துக்கணும். அவர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து கடவுளாக மாறி இருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மீம் கிரியேட்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இருக்கும் போது ஒரு மனுஷனை வந்து தயவு செஞ்சு தூக்கி விடுங்க, அவங்கள இறக்கி விடாதீங்க. இதனால பாதிக்கப்படுறது வந்து நம்ம மக்கள் தான். ஸோ ஒரே ஒரு வார்த்தை, கேப்டன் வந்து இழந்தது வந்து பெரிய இழப்பு. மக்கள் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி, இருக்கும் போது ஒருத்தரோட அருமை தெரியாது, இல்லாத போது தான் எல்லாமே தெரியும். ஸோ இருக்கும் போது நம்மளும் சந்தோஷமா அந்த மீம் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். எல்லாமே அதில் என்ஜாய் பண்ணது நானும் ஒருவன் தான். இப்போ வந்து அது இல்லாத போது அது எவ்வளோ வலினா, இந்த இடத்துக்கு என்னை இன்னைக்கு கூப்பிட்டு வந்தது அதுதான். அவர் இல்லைன்றப்ப என்னால் தாங்க முடியல. ஸோ அது மாதிரி எல்லாருக்குமே அதோட வலி இருக்கு. ஸோ இனிமேட்டாவது இதை நம்ம மாற்றிக்கணும். இது ஒரு பாடம், அவ்வளோதான். உண்மையை சொல்லலாம், ஏதோ நம்ம குடும்பத்தில் நம்ம ஃபேமிலியில் யாரோ இழந்த மாதிரி ஒரு பெரிய வலி இருக்குது. அதை என்றைக்குமே மறுபடியும் நம்ம இது பண்ண முடியாது. பெரிய வலி. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கேப்டன் நடித்ததில் நிறைய படம் பிடிக்கும். ஆனஸ்ட் ராஜ் அது சொல்லணும்னா அதில் பயங்கரமான ஆக்ஷன். அவரை மாதிரி ஆக்ஷன் படம்னா உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் ஹாலிவுட்டில் டாம் க்ரூஸ் வந்து இன்றைக்கி தான் வந்து நம்ம வீடியோ எல்லாமே பார்க்குறோம். அந்த காலத்துலேயே வந்து ஹெலிகாப்டரை வந்து ஒரு கையில் ஹோல்ட் பண்ணி அவர் பண்ணதுதான் பயங்கரமான ஸ்டண்ட்டு. ரோப் எதுவுமே இல்லாமல் அது வந்து பெரிய விஷயம். ஸோ கேப்டன் நடித்த மோஸ்ட்லி எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக கேப்டனோட பேரை தான் வந்து நடிகர் சங்கத்தை வைக்கணும். என்னன்னா, அது வச்சா மட்டும்தான் அவர் இவ்வளோ நாள் வந்து நடிகர் சங்கத்துக்கு பண்ண ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு அதுதான் ஒரு அன்பளிப்பா இருக்கும். ஸோ கண்டிப்பா கேப்டனோட பேரை தான் வைக்கணும் நடிகர் சங்கத்துக்கு. அது என்னோட கோரிக்கை. உண்மையை சொல்லணும்னா, இதை வந்து நம்ம வந்து இந்த சமயத்தை வந்து நம்ம அரசியலாக்க கூடாது. ஒருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஒரு பாதிப்பா இருக்கலாம், இல்லை வந்து உண்மையிலேயே அவங்க இந்த ஊர்ல இல்லாம இருக்கலாம். நம்ம யாருமே வந்து கெட்டவங்களா நம்ம இது பண்ணக்கூடாது. இந்த நேரத்துல வந்து இதை பாலிடிக்ஸ் ஆக்கி அவங்க ஏன் வரல, இதோ பாரு இதுக்காக தான் வரல, ஒருவேளை இப்படிதான் போல, இந்த மாதிரி வந்து நம்ம கேப்டன் இருந்தது கூட வராதவர் இனிமேட்டு எப்படி அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. உண்மையிலே அவங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பு இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு மன ரீதியாவோ இல்லை உடல் ரீதியாவோ பிரச்சனை இருந்திருக்கலாம். ஸோ அப்படின்றப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கேப்டனை இழந்தது வந்து ஒரு பெரிய ஒரு இழக்க முடியாத ஒரு சொத்து தான். ஸோ என்னோட ஆழ்ந்த இரங்கத்தை நான் கேப்டனுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.